கயன்கஞ்ச் இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சித்தாசிரமம். இது வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்தியால தான் இருக்கு. இந்தியா அப்படின்னாலே லேண்ட் ஆஃப் கல்ச்சர், லேண்ட் ஆஃப் ட்ரெடிஷன், லேண்ட் ஆஃப் மெனி யூனிக் திங்ஸ் அண்ட் இன்வென்ஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறதும் நம்ம இந்தியால தான். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா யோகிகள், சித்தர்கள். இவங்களை பார்த்தவங்க கிட்டயோ இல்ல இவங்களை பத்தியான டாக்குமெண்ட்ரி ஆராய்ச்சி பண்றவங்க கிட்ட போய் கேட்டா தெரியும் இவங்க யாரு, இவங்களோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இந்தியாலேயே ஒரு இடம் இருக்கு, அதுதான் கயன்கஞ்ச். இதை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல, ஆனா இன்னமும் இமயமலையில இப்படி ஒரு இடம் இருக்கு. ஆஸ் சச் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நீங்களும் நானும் இந்த இடத்துக்குள்ள போக முடியாது, ஏன்னா இது ஒரு பிசிக்கல் பிளேஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? யார் இதுக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் 1946ல பரமஹம்ச யோகானந்தரால எழுதப்பட்ட ஒரு புத்தகம், தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. இது ஒரு லைஃப் சேஞ்சிங் புக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புக்ல அவர் சொல்லியிருக்கிற யோகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாவதார் பாபாஜியை பத்தி தான். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மகாவதார் பாபாஜி 2000 வருஷங்கள் கடந்தும் இன்னும் இந்த இமயமலையில இருக்கிற சித்தாசிரமா அப்படிங்கிற இடத்துல தன்னோட தவ வலிமைனாலையும் யோக பயிற்சினாலையும் ஒளி வடிவமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பரமஹம்ச யோகானந்தா அவரோட இந்த புக்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சும்மாலாம் எதையும் சொல்லலைங்க. இவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு, பாபாஜியோட சீனரா இருந்திருக்கிறாரு, கிரியா யோகத்தை கத்திருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த புக்ல அவரு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. யார் இந்த மகாவதார் பாபாஜி? மகாவதார் பாபாஜியோட இயற்பெயர் நாகராஜன். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பிராமண தம்பதியருக்கு மகனா பிறந்தாரு. அப்ப அங்க நடந்த ஒரு திருவிழால விளையாடிட்டு இருந்த சிறுவன் நாகராஜனோட வசீகரமான முகத்தால கவரப்பட்ட ஒரு திருடன் அவரை கடத்தி கொண்டு போய் கல்கட்டால இருக்கிற ஒரு பணக்கார குடும்பத்துல அடிமையா சேர்த்து விட்டு இருக்கிறான். அப்படி அங்க வேலை பார்த்துட்டு இருந்த நாகராஜனோட முகத்துல ஏதோ ஒரு விதமான தேஜஸ பார்த்த அந்த வீட்டோட முதலாளி நாகராஜனை கூப்பிட்டு, உன் முகத்துல ஒரு விதமான ஒளி தெரியுது, நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு கேட்டபொழுது, என்னை இங்க இருந்து போக விட்டுருங்க, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சிறுவன் நாகராஜன் சொல்லியிருக்கிறான். அந்த வீட்டோட முதலாளியும் நாகராஜனை அங்க இருந்து போக விட்டுறாரு. வீட்டுல இருந்து வெளியேறிய நாகராஜன் கொல்கத்தால இருக்கிற சன்னியாசி குழுவில சேர்ந்து காசி, கயா இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற சாதுக்களோட பழக ஆரம்பிச்சு அவங்க கிட்ட இருந்து உபதேசமும் பெற ஆரம்பிக்கிறாரு. தன்னோட 13 வயசுலயே தனக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கு அப்படிங்கிறத அவரு உணர ஆரம்பிக்கிறாரு. தன்னோட 16வது வயசுல இலங்கையில இருக்கிற கதிர்கமம் அப்படின்ற இடத்துக்கு போய் போவரோட சீடரா சேர்ந்து அஷ்டமா சித்திகளை பெற்றது மட்டும் இல்லாம முருகரோட அருளும் இவருக்கு கிடைக்குது. போகநாதர் தன்னோட குருவான அகத்திய முனிவரை வேண்டி கிரியா குண்டலினி பிரணாயாம உபதேசத்தை பெறும்படி நாகராஜன் கிட்ட சொல்றாரு. இவரோட வார்த்தையை ஏற்ற நாகராஜன் பொதிகை மலையில அகத்திய முனிவரை வேண்டி தவம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இவரோட தவ வலிமையை கண்டு ரொம்பவே மனம் மகிழ்ந்த அகத்திய முனிவர் இவருக்கு காட்சி தந்தது மட்டும் இல்லாம கிரியா குண்டலினி பிரணாயாம உபதேசத்தையும் நாகராஜனுக்கு வழங்கினாரு. அகத்திய முனிவர் நாகராஜன் கிட்ட, நீ இங்க இருந்து இமயமலையில இருக்கிற பத்ரிநாத் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு எது உண்மை எது மாயை அப்படிங்கிறத உன்னோட யோக கலை மூலியமா சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அகத்திய முனிவரோட வார்த்தையை ஏற்ற நாகராஜன் இமயமலையில இருக்கிற பத்ரிநாத்துக்கு வந்து கிரியா யோகத்தை முழுமையா பயிற்சி பண்ணி தனக்கான சீடர்களை தேர்ந்தெடுத்து கிரியா யோகத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவரோட சீடர்களால அவருக்கு அழைக்கப்படுற பேர் தான் மகாவதார் பாபாஜி. கிரியா யோகம்னா என்ன? யோகத்துல மொத்தம் 4 பாதைகள் இருக்கு. கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா, கிரியா யோகா. கர்ம யோகா, கர்மா அப்படின்னா செயல். நம்மளோட உடலை பிரதானமா பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல் மூலியமா நமக்கு ஆன்மீக ஞானம் கிடைச்சது அப்படின்னா அதுதான் கர்ம யோகா. ஞான யோகா, தியானம் பண்றது மூலியமா நமக்கு ஆன்மீக ஞானம் கிடைச்சது அப்படின்னா அதுதான் ஞான யோகா. பக்தி யோகா, உணர்ச்சி, அதாவது நம்மளோட பக்திய கடவுள் மேலேயோ இல்ல குரு மேலேயோ வெளிப்படுத்துறது மூலியமா நமக்கு ஆன்மீக ஞானம் கிடைச்சது அப்படின்னா அதுதான் பக்தி யோகா. இதுல கிரியா யோகா அப்படிங்கிறது உள்நிலை செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய சக்தி நிலை மூலம் ஒரு செயலை செய்ய தேவையான அளவு நிபுணத்துவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கிரியா. வெளிநிலையில ஒரு செயலை செய்தா அது கர்மா, உள்நிலையில ஒரு செயலை செய்தா அதுதான் கிரியா. ஒரு வகையான இன்டர்னல் ஃபோக்கஸ்ட் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரணாயாமம்,
தியானம், மந்திரங்கள்னு சொல்லிட்டு மொத்தம் 144 வகை பயிற்சிகள் கிரியா யோகத்துல இருக்கு. கிரியா யோகம் அப்படிங்கிறது புராதன விஞ்ஞானமா அறியப்பட்ட ஒரு யோக கலை. மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு இதை வழங்கியிருக்கிறாரு. பதஞ்சலி முனிவர், ஆதிசங்கரர், மகான் கபீர் இவங்களுக்கெல்லாமோ இந்த கிரியா யோகம் வழங்கப்பட்டிருக்கு. கிரியா யோகம் ஆன்மீக பாதையில நடப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழி. அதே நேரம் உங்களோட ஈடுபாடும் அதிகமா தேவைப்படுற ஒரு பாதை. பெர்ஃபெக்ஷன் ரொம்பவே முக்கியம். கிரியா யோகத்துக்கு இன்னுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல குரு. மகாவதார் பாபாஜி தன்னோட சீடர்களா தேர்ந்தெடுத்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஹரி மஹசியா, ஏசுநாதர், குருநானக்னு சொல்லிட்டு மதங்கள் எல்லாம் தாண்டிய ஒரு தீட்சி நிலை தான் மகாவதார் பாபாஜியோட இந்த கிரியா யோகம். முத்திரை யோக கலையில மொத்தம் 5 வழிமுறைகள் இருக்கு. ஆசனங்கள், பிராணாயாமம், தியானம், கிரியா, முத்திரை. முத்திரை அப்படிங்கிறது நம்மளோட கை விரலை பயன்படுத்தி நம்மளோட உடலோட ஆரோக்கியத்தை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி மகாவதார் பாபாஜியோட முத்திரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன வாயு. நம்ம சாப்பிடுற உணவுல நம்ம உடம்புக்கு தேவையில்லாத நிறைய நச்சு பொருட்கள் இருக்கு. அது நம்ம உடம்புல தங்காம வெளியேறதுக்கு மாத்திரை மருந்து இல்லாத ஒரு எளிய வழிமுறை தான் இந்த அவன வாயு. மெயினா பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் அப்புறம் வயிற்று பிரச்சனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரைக்கும் மகாவதார் பாபாஜியோட பிறப்புக்கும் கூட ஒரு சம்பந்தம் இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் உச்சத்துல இருக்கும் பொழுது கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிறந்தவர் தான் நம்ம மகாவதார் பாபாஜி. இவரோட ராசியில மிருகசிரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரமும் கலந்துருக்கு. மிருகசிரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா மானோட கொம்பு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த முத்திரையும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த முத்திரையை பயன்படுத்துறது மூலியமா உங்களோட உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேறது மட்டும் இல்லாம பிராணம், அதாவது உங்களோட ஆயுட்காலமும் நீட்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை படிச்சு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட படம் தான் பாபா. இன்னமும் அவரோட டெய்லி லைஃப்ல இந்த முத்திரையை அவரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் இமயமலையில இருக்கிற பாபாஜி குகையில போய் தியானத்தை மேற்கொள்றாரு. எப்படியாவது பாபாஜியோட அருள் நமக்கு கிடைச்சிடாதா, ஒரு தடவையாவது அவரை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாபா படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு மகாவதார் பாபாஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாவும் அவர் இமயமலையில ஒரு இடத்துல இருக்கிறதாவும் தெரிய வந்து இந்த புக்கும் தமிழாக்கம் பண்ணப்பட்டது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கை எழுதின பரமஹம்ச யோகானந்தா இறந்து போயிட்ட பிறகு கிட்டத்தட்ட 20 நாள் இவரோட உடலை அமெரிக்கால இருக்கிற அவரோட ஆசிரமத்துல வச்சிருந்தாங்க. ஏன்னா பெரும்பாலான இவரோட சீடர்கள் இந்தியால இருந்து அங்க போகணும் அப்படின்றதுக்காக 20 நாள் அவரோட உடலை வச்சிருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இறந்து போயிருந்தாருன்னா அவரோட உடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இவரோட உடலும் இருந்திருக்குது. இல்ல ஒரு சுருக்கமோ, டீகம்போசிஷனோ, இல்ல துர்நாற்றமோ இந்த மாதிரி எந்த விஷயமே அவரோட உடம்புல ஏற்படல. இந்த மிராக்கலான ஒரு விஷயம் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. இந்த அதிசய நிகழ்வுக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற நிறைய பேர் இந்த புக்கை ஆர்வமா வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனியோட ஓனர். இவர் இந்த புக்கை படிச்சுட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி இந்தியால இருக்கிற இமயமலையில பாபாஜியை தேடி நிறைய தடவை தன்னோட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. எப்படியாவது ஒரு தடவையாச்சு அவரை நம்ம பாத்திர மாட்டோமா, அவரோட அருள் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரால் தொடங்கப்பட்டதுதான் இந்த ஆப்பிள் நிறுவனம். இப்போ வேர்ல்ட் லெவல்ல நம்பர் 1 லீடிங் கம்பெனியா இருந்துட்டு இருக்கு. மகாவதார் பாபாஜி இன்னமும் உயிரோட இருக்கிறதா சொல்லப்படுற இடம் தான் கயன்கஞ்ச், அதாவது சித்தாசிரமா. இன்னுமே இது ஒரு அதிசய இடமா தான் பார்க்கப்பட்டு இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா சாதாரண மனுஷங்கள் செத்தா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சொர்க்கத்துல இருக்கிறவங்களே இந்த சித்தாசிரமா வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு புனிதமான இடம் தான் இந்த சித்தாசிரமா. 1000 யோகிகள்ல ஒருத்தரால மட்டும்தான் இந்த சித்தாசிரமாக்குள்ள நுழைய முடியும். இந்த சித்தாசிரமாக்குள்ள சாதாரண மனுஷங்களை கூட்டிட்டு போறதுக்கான சக்தி பெற்ற ஒருத்தர்கள்ல நம்ம மகாவதார் பாபாஜியும் ஒருத்தர். அதனாலதான் அவரை வேண்டி நிறைய பேர் இமயமலையில போய் தவம் இருக்கிறாங்க. நிறைய ரூபத்துல பாபாஜி இவங்களுக்கு காட்சி தந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் நிறைய பேர் எப்படியாவது ஒரு தடவையாச்சும் நம்ம பாபாஜியை பாத்திர மாட்டோமா, அவரோட அருள் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் இமயமலைக்கு பயணம் மேற்கொள்றாங்க. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை, இல்ல என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதை இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களை நீங்க யாருன்னு உணர ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். இந்த பதிவு நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இது தவறுதலா நடக்கல, நீங்க பார்க்கணும்னு முடிவா இருக்கு. இந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கை வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.
தேவா